Praise the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள், ஆமென், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். ஆமென். இந்த இந்த நிகழ்ச்சியிலும் கூட இனி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே இரவு 8:30 மணி அளவில் உங்களோடு கூட லைஃப் டிராவல் வித் ஜே என்ற புது நிகழ்ச்சியில் உங்களோடு எங்களுடைய வாழ்வியல்ல தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் ஒரு ஏவுதலினாலே உங்கள் மத்தியிலே நாங்கள் இந்த நாட்களில் வரும்படிக்கு பிரியமாய் ஆவலாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்களோடு கூட எப்படி செயல்பட்டார், நாங்கள் தவறான டெசிஷன் எடுக்கும்போது எப்படி இருந்தார், கரெக்டான டெசிஷன் எடுக்கும்போது அவர் எங்களோடு கூட இருந்து எப்படி செயல்பட்டார், கவலை நிறைந்த பாதையில் அவர் எங்களோடு கூட எங்களை எப்படி ஆற்றி தேற்றினார், சந்தோஷமான நேரங்களில் நாங்கள் எப்படி இருந்தோம், எந்த இடத்துல ஆண்டவருடைய இதில் சில நேரங்களை நம்ம தவற விட்டுருப்போம், ஆனால் அவர் எப்படி மீண்டுமாய் நம்மளை தூக்கி எடுத்தார், இப்படி பல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு முயற்சி எடுக்கிறோம். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் நீ வரப்போகிற ஒவ்வொரு சந்ததிக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஸோ இந்த நாளிலும் இந்த புது துவக்கத்திற்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாமா? நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சகலத்தையும் முன்னறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து செயல்படுகிறீர்கள். அந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, நீ பார்க்க போகிறவர்களுக்கும் ஆண்டவரே, நீரே செழிப்பின் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, மனது ரம்மியத்தையும் சமாதானத்தையும் தகப்பனே அவர்கள் குடும்பத்துக்குள் நீர் இருந்து ஆசீர்வாடுவதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, நீ கொடுத்த இந்த வேலைக்காகவும் நான் திரும்பவும் முக்கிய மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவல். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையை எங்கே துவங்குவதா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம் பிறப்பில் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? ஆனால் நம் பிறப்பதற்கு முன்னே நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நாம் அவரால் முன் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம எப்படி பிறந்தோன்றத நாங்கள் எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோன்றதில் இன்னைக்கு நாங்கள் எப்படி பிறந்தோம், எந்த சூழ்நிலையில பிறந்தோன்றதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படி உங்கள் பிறப்பு இருந்துச்சுன்னு? மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம எப்படி அப்படின்னா, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பது வார்த்தையின் அடிப்படையில தான் நம்மளை முன் குறித்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எந்த சூழ்நிலையில எப்படி எந்த நேரத்துல இவங்க பிறக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முன் அறிவித்திருக்கிறார், முன் அறிந்தும் இருக்கிறார். அதன்படிதான் நம்மளை செயல்படுறார். இப்போ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தாய் தகப்பனை அவர் எப்படி ஒன்று சேர்த்தாரோ அதனுடைய விளைவு நம்மளை அவங்க மூலமா முன்குறித்து வைத்திருந்தார். சரியா? அப்படி இருந்து நம்ம இன்னைக்கு உலகத்தை காண்பதற்காக அவரின் சாயலாக அவரின் ரூபத்தின்படியே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எப்படி பிறந்தீங்க அதை நீங்க ஷேர் பண்ண முடியுமா? அப்பா அம்மாவும் இங்க திருச்சியில இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வந்து திருச்சியில இருந்தாங்க. நாங்க 5 பேர். அதுல வந்துட்டு நான் 4வது ஆளா இருக்கேன். ஒரு தேவைக்காண்டி அம்மாவும் அப்பாவும் சென்னை போயிருக்கிறாங்க. சென்னை போனப்போ அப்பா அம்மா கர்ப்பவதியாக இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு வலி உண்டாகி அங்கே வந்து அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆனால் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ரயில்வேல வேலைன்றனால திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா வண்டியை வந்து ட்ரெயின்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்பாவை கூப்பிட்டதுனால அப்பா அந்த ரிலேஷன் வீட்லேயே விட்டுட்டு அப்பா இங்கிட்டு வந்துட்டார் திருச்சிக்கு. அந்த நேரம் அம்மாவுக்கு வலி உண்டாகி யாரும் இல்லாத சமயத்தில் அம்மாவை அவங்க அக்காவோட பையன், அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 12-14 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, வீட்டில் கார் இருக்கு ஆனா ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதுமாவே அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ரிக்ஷா தான் ஜாஸ்தி இருக்கும். பக்கத்தில் ஓடி போய் ரிக்ஷாவை கூட்டிட்டு வந்து அவனும் அந்த ரிக்ஷாக்காரவங்க தான் அம்மாவை ரிக்ஷாவில் ஏற்றி அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கதான் அட்மிட் பண்ணி அங்கதான் நான் பிறந்தேன். திருச்சியில இருந்து உங்களை ஆண்டவர் சென்னையில கூட்டிட்டு போய் அங்க பிறக்க செஞ்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு காலத்துல அந்த நேரத்துல வந்து ரொம்ப டிராவல் பண்ணி, ஏன்னா ரிக்ஷால படுக்க முடியாது, உட்காந்துதான் போகணும். அப்படி உட்காந்து போறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ தலை திரும்பிறதாக சொன்னாங்க. அதனால இந்த ஆயுதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆயுதம் போட்டு எடுக்கக்குள்ளற தலையில தான் ரொம்ப எனக்கு பாதிச்சிடும். அப்போ
இப்போ அம்மா சொல்லுவாங்க தலையில அந்த இது சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 வயசு ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்படிதான் பிறந்தேன். ஆனா இதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்மளோட இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையில இருந்தும் நான் இப்ப வெளியில வந்திருக்கேன். ஆமென், ஆமென், ஆமென். யாருமே இல்லாத சூழ்நிலையில இல்லையா? ஆமென். தாய், தகப்பன், உறவுகள் யாரும் பக்கத்துல இல்லாத சூழ்நிலையில கூட உங்க அம்மா அங்க அவங்களுக்குன்னு ஒரு தூதனை, ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு தூதனை போல அனுப்பி அங்க காட்ஸ் ஃபேவர் வந்து, ஸோ நம்ம பிறப்பை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விதத்திலையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை யாராலும் குலைக்க முடியும். எஸ் ஆமென், குலைக்க முடியாது. ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள், நாம் தேவனால் முன் அறிந்து இருக்கிறவர்கள். சரி சரி, உங்களோட சொல்லிட்டீங்க. என்னோட நீங்க உங்களுக்கு எப்படி சொல்லவா? ஸோ நான் என்னோட தாய் தகப்பன் வந்து எங்க அம்மா திருச்சி, எங்க அப்பா திருப்பூர். ஆனா வந்து வாழ்ந்தது கோயம்புத்தூர்ல தான். ஆனா கல்யாணம், எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடந்தது இந்த ஊர்ல தான், திருச்சியில தான் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, வி ஆர் சோசன் அப்படின்றது, உங்களை இந்த தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வரும் பொழுது யாரை முன்குறிக்கிறாரு அப்படின்னா தாய் தகப்பனை தான் முன்குறிக்கிறார் இல்லையா? அப்படி அவங்க முன்குறிக்கும் பொழுது அவங்க இணையும் போதே சில நேரங்கள்ல சில தடைகள் உருவாகுது. அப்ப அப்படிதான் எங்க அப்பா அம்மா கல்யாணம். இப்பவுமே நீங்க போய் 1977 புயல் அப்படின்னு போட்டீங்கன்னா, திருச்சி, கரூர் அந்த மாவட்டங்கள்ல ஒரு புயல், ஒரு நவம்பர் மாதங்கள்ல ஒரு புயல் வந்துச்சு. ஸோ அந்த புயலின் மத்தியிலே தான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, அதாவது எப்படி சொல்றது, அவங்க திருப்பூர்ல இருந்து கிளம்பி வராங்க. கரூர் பாலம் உடைஞ்சிருச்சு. எந்த சூழ்நிலையும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. 1977 எங்க அப்பா அம்மா கல்யாணம் நவம்பர் 14, ஒரு குழந்தைகள் தினத்தன்னைக்கு தான் அந்த திருமணம் நடந்தது. அப்படி அவங்க வந்துட்டு இருக்கிறதுல எல்லாருமே இங்க திருச்சியில அவ்வளவுதான், கல்யாணம் நீ நடக்காது. ஏன்னா காலையில கல்யாணம், மாப்பிள்ளை வந்து காலையில வரையும் வரல. நம்ம 14th வரையும் எங்க இருந்து வர முடியும், அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான். இல்ல, நடந்தே வந்திருக்காங்க. அதுதான் இது. ஏன்னா எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு திருமணம் பாருங்களேன், தடைப்பட வேண்டிய திருமணம் தான். அவங்களும் நினைச்சிருந்தா நீ அவ்வளவுதான் போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த தடைகளையும் மீறி எங்க தாத்தா குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு திருச்சி வந்து சேர்ந்தாங்க. இங்க அவ்வளவுதான், எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அதை எடுத்து வைக்கும்போது திடீர்னு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாரு. சொல்ல போனா காலை கல்யாணம் அது மாலை கல்யாணமா மாறுது. ஃபுல்லா திருச்சி ஃபுல்லா இருட்டு. ஆனா அந்த திருமணம் நடந்த அந்த ஆலயத்துல மட்டும் ஒளி பிரகாசிக்குது. அது பொன்மலையில இருக்கிற புனித சூசேப்பர் ஆலயம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல தான் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ இது எப்படி சொல்றது, வசனம் சொல்லுது இல்லையா, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, பூமி எங்கும் காரிருளா இருக்குது, ஆனா நமக்குள் ஒளியா அவர் வந்து தோன்றது போல திருச்சி பட்டணம் முழுவதும் இருள், ஆனா அங்க மட்டும் வெளிச்சமாக. ஏன்னா நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஸோ நம்ம முன்குறிக்கப்பட்டதுனால ஆமாம், அதனால என் தாய் தந்தையருடைய திருமணம் அப்படிதான் நடந்துச்சு. இல்லை, ஏன்னா வி ஆர் சோசன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்றேன். இப்ப இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்பா அம்மா அங்க இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அங்க எந்த ஒரு இது இல்லாம இதாகுது. இப்ப எங்க அப்பா அம்மா கல்யாணத்திலேயே அங்க ஒரு பிரச்சனை, திருமணமே நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட தேவன் அற்புத விதமாய் ஆச்சரியமாக நடத்தினார். ஸோ இந்த நாள்ல அநேகர் திருமணம் ஆகாம இருப்பீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கான விழா எழும்பு உங்களை நோக்கி வரும். உங்களுக்கான விழா எலும்பு வரும். chosen, அதை ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஸோ நீங்க தேடி அலைந்து திரிவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே திருமணம் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவுக்காகவும் இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, திருமண தடைகள் நீங்க கர்த்தாவே ஏற்ற துணையாளரை, ஏற்ற துணையை அப்பா நீர் ஒவ்வொருவருத்திற்கும் நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, அந்த முன் குறிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா அவர்கள் முன் அறியப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, தொலை தூரத்திலிருந்து தேடி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, ஒரே ஊர்ல இருந்தாலும் அப்பா இதுதான் என்னுடைய மணவாளன், இதுதான் என்னுடைய மணவாட்டின்னு தெரியாம இருக்கிற தகப்பனே, இந்த சூழ்நிலையில அப்பா இவர்கள் மனக்கண்கள் பிரகாசிப்பதாக. தகப்பனே, ஏற்ற துணையை அப்பா தகப்பனே அப்பா மறைந்திருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் திரை விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
அப்பா தகப்பனே, அப்பா அதிக வயது சென்று காத்திருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் இந்த நேரத்துல உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒரு ஒரு ஆண் மகனையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா ஏற்ற துணை அப்பா தகப்பனே அவர்களுக்கு அற்புத விதமாக அடையாளமாக அது நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். நிச்சயமாக நீங்க திருமணத்துக்கு காத்திருப்பீங்கன்னா நிச்சயம் ஒரு மாற்றம் உங்களுக்காக வருகிறது இயேசுவின் நாமத்தினால. நிச்சயம் சாட்சி சொல்லுவாங்க அநேகர். நீங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். பிகாஸ் யூ ஆர் சோசன். நீங்க முன் குறிக்கப்பட்டவர்கள். உங்க திருமணத்தை எந்த சூழ்நிலையாலும் தடை செய்யவே முடியாது. ஆமென். சோ நீங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தவர்களாம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? உன்னை அறிந்தார், முன் அறிந்தார். நம்ம என்ன பண்றாரு? முன் அறிந்தார், முன் அறிந்தார், முன் அறிந்தார். நாம இப்ப இந்த கான்செப்ட் வந்து பிறப்புல இருந்து இது பண்றதுனால எனக்கு ஒரு சில காரியங்கள் தோணுச்சு. அவர் நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மை அறிந்தார். அப்போ அறிந்தார்னா நம்ம எங்க யாருக்கு பிறக்க வேண்டும், எப்படியாக பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும் என்பதை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? முன் அறிந்து வைத்திருக்கிறார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். ஏன்னா அந்த கர்ப்பத்திலிருந்து நீ வெளிப்படுறதுக்கு முன்னமே நம்மள அவர் பரிசுத்தம் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஆமென். முன் அறிந்தார். என்ன பண்ணாரா? முன் அறிந்தார். நாம் யாருக்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை அவர் முன்குறிச்சிருந்தார். நீங்க பாருங்க, நீங்க எங்க? திருச்சியில தான். ஆனா நீங்க எங்க பிறந்தீங்க? சென்னையில பிறந்தீங்க. அப்ப நீங்க எத்தனாவது குழந்தையா பிறந்தீங்க? 5வது குழந்தையா. சோ எப்போ, எங்க, எந்த டேட்ல எப்படி பிறக்கணும்ன்றது அவரு தான் என்ன பண்றாரு? முன் அறிந்திருக்கிறார். இப்ப பாருங்க, எங்க அப்பா மேரேஜ் சொன்னேன் இல்லையா, 1977 நடந்துருச்சு. ஆனா 77ல இருந்து கிட்டத்தட்ட எங்க அம்மாவுக்கு 4 அபார்ஷன்ஸ், 4 முறை அவங்களுக்கு இதாயிருக்கு. அதுல வந்து 4th பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே 6 months ஆகும் பொழுது சில குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவங்க வேலை பண்ற மாதிரி இருக்கும்போது அவங்க பாடியும் ரொம்ப வீக்கா இருக்கிற டைம்ல ஐந்து விடுகிறது. அப்போ குடும்பமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள போறாங்க. இப்போ அம்மாவை எல்லாரும் தப்பா பேசுறது, குழந்தைய போய் தூக்கும்போது கூட இதா பேசுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனா பாருங்க, நான் எப்பொழுது எங்கே பிறக்க வேணும் அவர் முன் குறிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல திருப்பியுமாக எங்க அம்மா என்ன பண்றாங்க? கன்சீவ் ஆகுறாங்க. 5வது பிள்ளையாக கர்த்தருடைய கிருபையாக. ஆமென், ஆமென். கர்த்தரின் கிருபையால தேவன் மீண்டுமா அம்மாவை கன்சீவ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ கன்சீவ் ஆகும்போது டாக்டர்ஸே இல்லைம்மா நீ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து கூலி வேலை தான், நிச்சயம் அவரும் போய் தான் ஆகணும். ஆனால் சின்ன சின்ன வேலை அப்பாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு அம்மா கிடையாது, அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட். ஆனால் அவங்களாம் திருச்சியில் இருக்காங்க, ஆனால் அம்மா இருந்துட்டு கோயம்புத்தூர். இப்படி நம்ம இது பண்ணுற சூழ்நிலையில அம்மா சின்ன சின்ன வேலையை, ஆனால் அம்மாவுக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசுவாச வீராங்கன்னு நான் இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் சொல்லுவேன். அவங்க எந்த இதுலேயும் அதை தாண்டி இப்படியே வந்துட்டு இருக்க மாதங்கள் ஆகுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நான் ஜனவரி மாதம் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தா திருச்சியில், எங்கள் தாத்தா டிசம்பர் 14ஆம் தேதி இறக்குறாங்க. அப்போ அம்மா இல்லை, நான் எப்படியும் நான் திருச்சிக்கு தான் வரணும், அப்போ அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வந்து தாத்தா இறந்ததுக்கப்புறம் அம்மா எல்லாம் குடும்பம் நல்ல குடும்பங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்க, உங்களுடைய பிறப்பை சில நேரங்களில் மனித எண்ணங்களை கொண்டு அவன் தடுக்க நினைப்பான். அவர் முன்குறிச்சிருப்பார் நீங்கள் இங்கே தான் பிறக்கணும்னு. ஆனால் சில பேர்லாம் சொல்கிறாங்க, அங்கே இல்லை, நாங்கள் எங்களாலாம் பார்த்துக்க முடியாது, அவர் திருப்பி அனுப்புங்க, கோயம்புத்தூருக்கே அனுப்புங்க. ஆனா அம்மா நிறை மாத கர்ப்பிணி. ஆனா சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஷி வாண்ட் டு கம் பேக். ஆனா எப்படியோ எல்லாரும் இல்ல பாவம் போக முடியாதுன்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணி அங்கேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வலி வருது. 26ஆம் தேதி அட்மிட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா சூழ்நிலை எப்படின்னா, யாரும் அம்மா கூட இல்லை.
இதே ஜிஹெச்ல திருச்சி ஜிஹெச்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. யாரும் இல்லை. சொந்த பந்தங்கள் இருந்தும் இல்ல அவங்க கைவிட்டாலும் தேவன் கைவிடுவதில்லை. அதான் நான் சொல்றேன், இப்ப அவர்கள் மேல குறை கிடையாது. அந்த சூழ்நிலையில தேவன் சிலரோட இருதயத்தை அப்படி மாத்திருந்தாரு. ஏன்னா வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆபிரகாம் சொல்லும் பொழுது, நான் ஒரு மனிதனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனுக்கு நேராகவே என் கரங்களை உயர்த்தினேன்னு சொல்ற மாதிரி, நம்மளுடைய பிறப்பு கூட யார் ஹெல்ப் பண்ணணும்ன்றது கூட அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பா தனியா நீ இருந்தப்ப நான் தானே கூட இருந்தேன்னு சொல்லிடுவாங்க. கூட தேவ பிள்ளைகளுக்கு சொல்லிடக்கூடாதுன்னா இதான் நம்மளோட இருந்து செயல்படும். சில நேரத்துல காட்ஸ் ஃபேவர் நடந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க உங்க அம்மாவுக்கு யாருமே இல்லை, ஆனா அந்த 12 வயசு சிறுவனை அங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி முன்குறித்து வைத்திருந்தார். அது போலதான் நான் இப்படி இந்த டெலிவரி டைம்ல இந்த நேரத்தில் நான் என்னோட அப்பாவோட தங்கச்சி, எங்களோட அத்தைமா, அவங்க பேர் மார்கரெட், நான் அவங்களையும் இந்த நேரத்தில் ப்ரைஸ் பண்ணேன். ஒரு சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 12-13 பாருங்க. நம்ம இத்தனை நாள் பேசுனதுல சில காரியங்கள் இப்போதான் பேசுகிறோம், ஆனால் நிறைய காரியங்கள் நமக்கு வெளியில் வருது. உங்களுக்கு அங்கே உங்கள் அம்மாவுக்கு அங்கே 12 வயசு குழந்தை இது பண்ண மாதிரி, அதே மாதிரி தான் இங்கே 12 வயசு தான், 12 or 13 இயர்ஸ் தான் எங்கள் அத்தைக்கு. அந்த அத்தை தான் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருக்கும். இப்படி திருச்சியில் போகிறோம், கடைசியில் ஹாஸ்பிட்டலில் தனிமையில விடப்படுறாங்க. சரியாக அது ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 27 காலையில ஞாயிற்றுக்கிழமை. பனிக்கூடம் உடையுது. அது ஞாயிற்றுக்கிழமைன்றனால அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. அங்கே பேஷண்ட்ஸ் சும்மாவே சொல்ல வேணாம், ஜிஹெச் இப்போவே எப்படின்னா அப்போ எப்படி இருந்திருக்கும், யாருமே இல்லை. ரொம்ப நேரம் வந்து இதாகுது. ஆனால் ஏதோ டியூட்டி டாக்டர் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வரும்போது தான் பார்த்தா பனிக்கூடம் உடஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணிக்கும் என்னமோ பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வேறு ட்ரெஸ், ஏன்னா அம்மாவுக்கு மாற்று துணி கூட இல்லை, அங்கே ஹெல்ப் பண்ணி நான் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு பிறக்கிறேன். அதுவும் பனிக்கூடம் டோட்டலாக இது பண்ணனால நானும் எனக்கும் ஆயுதம் போட்டு தான் எடுத்தாங்க. அந்த கிளிப்போட தழும்பு எனக்கு இன்னுமே கவனிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். கண்ணே 1.5 கண்ணா, கொஞ்ச நாள் கண்ணே வந்து மாறி தான் இருந்துச்சான். அப்புறம் வளர வளரதான் அது சரியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ எவ்வளோ டஃப் டைம். நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ நம்மளோட என்ன சொல்றது, பிறப்பு ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கணும். ஆனா நம்மள அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து இங்கேதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் முன்குறித்தார். ஸோ இதுல உறவுகளை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை, ஹீ ப்ரிப்பேர்டு நம்மள அப்படிதான் இது பண்ணணும். ஸோ ஆனா பாருங்க எத்தனை தடைகள். எங்க அப்பா அம்மா கல்யாணத்துல தடை, கர்ப்பத்தை தரிக்கிறதுல தடை, நான் பிறக்கிறதுல தடை. ஆனா அத்தனை தடைகள் இருந்தாலும் தேவன் நம்மளை முன் குறிச்சிருந்தா இருக்கிறாருன்னா நிச்சயம் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுறேன். நீங்க கர்ப்பத்துல உங்க கர்ப்பம் செத்து போகிறதா? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். இதை நம்ம அறியாததற்கு முன்பே நம்ம வாழ்க்கையில இது நடைபெற்று இருக்கலாம். கர்ப்பத்தின் கனி செத்து விழுகலாம். ஆனா இன்னைக்கு நாம் தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கோம், அவர் ரத்தத்துக்குள்ள இருக்கோம். ஸோ கர்ப்பம் இனி உங்களில் செத்து விழுவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு ஏற்ற எந்த நேரத்துல நீங்க கன்சீவ் ஆகணுமோ நிச்சயமாக உங்களுக்கான குழந்தையை தேவன் இந்த நேரத்துல உங்க கர்ப்பத்துல விதைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ உங்களோட பிறப்பையும் யாராலும் தடுக்க முடியாது, உங்க குழந்தையோட பிறப்பையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க தேவனால் முன் அறிந்தவர்கள். ஏன் இந்த முன் அறிதல், ஏன் நம்ம முன் குறிக்கப்பட்டோம்? இந்த முன் அறிதல்னா நான் ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னேன், எப்பொழுது, எங்கே, எப்படி, யாரால். இதுக்கு இன்னொரு இது நான் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது, இந்த முன் அறிதல், நான் உன்னை அறிந்தேன்றார் இல்லையா எரேமியா 1:5. அறிந்தேன்றது என்னது? அவர் நம்மை அறிந்தார். எப்பொழுது அறிந்தார்? நம்மள சும்மா உருவாக்கல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் இந்த திரியேக தேவனாக, இவங்க ஏதோ வந்து அவங்க தனிமையா இருக்காங்கன்னு நம்மள உருவாக்கல, இவங்களும் அந்த உறவுக்குள்ள இருந்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் 3 நபர்களாக இருந்தாங்க. இதை நம்ம நிச்சயமாக விசுவாசிக்கணும். ஏன்னா அவங்க 3 நபர்களாக இருந்ததுனாலதான் எப்படி நீங்க 3 நபராக இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, ஆதியாகமம், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன சொல்றாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் சொல்றாரு. அப்போ திரியேக தேவனுடைய சாயலாகவும் திரியேக தேவனுடைய ரூபமாகவும். அப்போ இப்ப அவர் சொல்லியிருக்கலாம், அவர் தனியா உட்கார்ந்துருந்தா எனது சாயலின்படியும் எனது ரூபத்தின்படியும் சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க தெளிவா போட்டிருக்கு,
3 பேரை நமது, அந்த வேர்டு என்னது? நமது. அப்ப நமதுன்னு போது அவர் அங்க தனியா இல்ல. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவுக்குள்ளிருந்து படிக்கிறவர்கள் தான் நம்ம குழந்தைகள் இல்லையா? நீங்க குழந்தையா இருக்கும்போது நீங்க அப்படிதான் வெளிப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி வரும் பொழுதும் எங்கிருந்து வராங்க அந்த குழந்தை? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய உறவுக்குள்ளிருந்து அவர்களை அறிந்தவராக அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் வராங்க. சாயல் என்ன? அவரை போலயே இருக்கிறது. ரூபம்னா என்னது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்புக்குள்ளிருந்து, அந்த மகிழ்ச்சியிலிருந்து, ஒரு சந்தோஷத்திலிருந்து, அந்த சமாதானத்திலிருந்து, அந்த வாவ் லைஃப்ல இருந்து ஒரு எப்படி உறவு கொள்ளும்போது எப்படி இருப்போம்? சந்தோஷப்படும் போது எப்படி இருப்போம்? அளவில்லாம. அப்போ அந்த குழந்தை வருதுன்னா அந்த அளவில்லாத அந்த சந்தோஷத்தினாலும் எப்படி சொல்றது, மகிழ்ச்சியினாலும் அந்த என்ன சொல்றது, தெளிதேனிலும் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. தெளிதேனிலும் இனிமையான அந்த உறவுல இருந்து வெளிப்படுறதுதான் என்னது? குழந்தை. அப்போ அவருடைய அப்ப ஏன் இப்ப இந்த குழந்தை என்ன கொண்டு வருது? நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது. டாக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்திரீயானவள் அந்த பிரசவ வேதனையில துடிக்கக்குள்ள அந்த துடிப்பின் மத்தியில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இது சம்பவம் எதுக்கு எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா அத்தனை வழியிலும் எவ்வளவு நேரம் நடக்குதுன்றது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குழந்தை வெளிப்பட்ட உடனே முதல்ல அந்த குழந்தைய அந்த ஸ்டாப்னஸ் காட்டுறாங்கல்ல, அப்போ அந்த தாய் சொல்றா, இந்த வழியெல்லாம் எனக்கு எப்பொழுது நடந்தது என்பது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அந்த சந்தோஷத்துல அந்த குழந்தைய பார்ப்பாங்களாம். அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் மறந்து போயிடும். இதுதான். அப்போ நம்ம பாருங்க, இது நார்மலா இருக்கவங்களுக்கே அப்படின்னா, இப்ப நம்ம குழந்தை நம்ம தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கோங்க. அந்த குழந்தை எங்கிருந்து வருது? தேவனால் முன்னறியப்பட்டு தேவனை முன்னறிந்து அந்த குழந்தை வருது. அப்ப நம்ம அந்த குழந்தையை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும்? இது தேவன் எடுத்திருந்த அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் இந்த குழந்தை நமக்கு வருது. அப்போ இட்ஸ் a gift. வசனம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? இட்ஸ் a gift from God. அது எப்படிப்பட்ட கிஃப்டா? precious. அது பொக்கிஷம். குழந்தைன்றது வந்து ஒரு பொக்கிஷம். ஆனால் சில நேரங்கள்ல இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தை ஏன் பிறந்துச்சோ, எதுக்கு பிறந்துச்சோ, இல்லை குழந்தை வரும்போது இந்த குழந்தை எப்படி வளர்க்க போறோமோ, என்ன பண்ண போறோமோ, இந்த கவலைகள்ல தொத்திக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த குழந்தைய நீங்க இது பண்ணும்பொழுது அந்த குழந்தை எல்லாத்தையும், ஏன்னா இட் இஸ் ப்ரீ டிஸ்டைன்ட் பேபி, அவளுக்கு என்ன நடக்கணும், அவனுக்கு என்ன நடக்கணும்னு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கு. நீங்க பிளான் போட தேவையே இல்லை. காட், நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரும்போது அவர் பிளான் தருவாரு. நிச்சயமாக இது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம்ன்ற அந்த மன மகிழ்ச்சியில அந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணணும். அப்போ இந்த குழந்தைய நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க திருமண வாழ்க்கைய நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்க திருமணத்துல நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நம்மளா போய் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் தான் நம்மள என்ன பண்ணாராம்? முன் அறிந்தார். சொந்தக்காரங்க மூலமாவோ இல்லைன்னா வந்து ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இவங்க இந்த ஏரியா இவங்களால நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிதான் நடத்தி வைப்பாங்க. அப்ப எப்படின்னா, முன்னாடி பொண்ணை மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைங்கிற ஒரு பொண்ணை பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்குள்ள அவங்களையும் நம்ம இந்த இடத்துல ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ we are chosen by God. நம்ம இணைவது மனிதன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அப்ப தேவன் தான் நம்மளை இணைத்தார். எப்படி தாயின் கருவிலே முன்குறிக்கிறாரோ அது போலதான் நம்ம இணைப்பையும் தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்குறித்தார். அப்போ இந்த உங்க திருமண வாழ்க்கைய நீங்க பிளஸ் பண்ணணும். கணவன் மனைவியா நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்போ எப்படி பிளஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு கொடுத்த கணவனை நீங்க பிளஸ் பண்ணணும், உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்க பிளஸ் பண்ணணும். உங்க கல்யாணம், இப்ப இவங்க சொன்ன மாதிரி உங்க கல்யாணத்துக்காக ஹெல்ப் பண்ண இல்லையா? சில பேருக்கு நம்ம டைரக்டா பார்த்து இது பண்ணிடுறாங்க. சில பேர் இங்க பொண்ணு இருக்குப்பா, இங்க மாப்பிள்ளை இருக்குப்பா, எத்தனையோ இது பண்ணியிருப்போம். ஆனா துரிதமாக சில நேரங்கள்ல காரியங்கள் நடக்கும். அப்போ அதுக்கு உதவின உறவினர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். எல்லாரையும் நீங்க உங்க மேரிட் லைஃப்பை நினைக்கும் போது அவங்கள எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணணும். ஸோ வாழ்த்த நம் வாழ்க்கையும் நாம் வாழ்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ யூ ஆர் சோசன். ஸோ இன்னைக்கு நான் பேச வந்தது அதுதான். உங்கள் பிறப்பு தேவனால் முன்குறிக்கப்படுகிறது. நீங்க சும்மா நீங்க சாதாரணமா வரல. சொல்லப்போனா அந்த நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய விந்தணுக்குள்ள இருந்து பல மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் போகுது. அந்த மில்லியன் ஸ்பெர்ம்ல ஒரு
இல்லைன்னா 1 2 3 ட்வின்ஸா இருக்கலாம், ட்ரிப்ளெட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த 3 4 தான் என்ன ஆகுது, அந்த தாயினுடைய அந்த கருமுட்டைக்குள்ள சென்று வெற்றி அடையுது. அப்போ நீங்க பிறக்கும் பொழுதே ஒரு வெற்றியாளராக தான் வரீங்க. ஆனா அதுலயும் பாருங்க எத்தனை லட்சக்கணக்குல போகுது இல்ல, அதுலயும் வந்து 1 2 3 அந்த மாதிரிதான் பிதாவும் சூஸ் பண்ணி அனுப்புறாரு. ஆமென் ஆமென் ஆமென். பல லட்சங்கள் வந்தாலும் தேவன் அந்த கருமுட்டை விந்தணுவிலிருந்து உங்களை தேவன் தான் முன்குறித்தார். ஸோ வாட் அ பிளஸ்ஸட் லைஃப் இல்லையா? ஸோ நம்ம திருமண வாழ்க்கையும் நாம் பிளஸ் பண்ணணும், நமக்கு கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகளையும் ஆசீர்வதிக்கணும். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு என்ன சொல்றது, பிறப்பு உங்க கர்ப்பத்தின் கனி தாமதமாகுதா, தாமதமானாலும் காத்திருங்க. வசனம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இட் இஸ் அ கிஃப்ட். நிச்சயமாக கிஃப்ட் தரேன்னு சொன்னவர் நிச்சயமாக கிஃப்ட் தருவாரு. ஏன்னா நாங்களே இப்ப நாங்க சொல்லிட்டு இருந்த இத்தனை ஸ்டோரியும் என்ன சொல்றது, we are not, நான் தேவனை அறியாத காலம்தான். ஆனா தேவனை அறியாத காலத்திலும் கூட தேவன் நமக்கான உதவிகளை நாம் அறியாத போதும் வந்து செஞ்சார். அப்போ இன்னைக்கு நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம் பெரிதாய் இருக்கும். ஆமென் ஆமென். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ உங்களை கணவன் மனைவியாக உங்களை இணைத்திருப்பாரானால் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா அதில் முதல் தேவனுடைய பெரிய திட்டமே நீங்க இந்த பூமிக்கு அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் என்னது ஒரு ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காக, ஒரு ஜீவனை வெளிப்படுத்துவதற்கு. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாங்கனி என்ன பண்ணுது, மாமரத்தை தருது, மாம்பழத்தை தருது. தேங்காய் மரம் தேங்காவை தருது. கோழி கோழியை தருது. ஆனா பாருங்க, அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்படும். அப்ப நம்ம கிட்ட இருந்துதான் ஜீவன் வெளிப்படுது. மற்றவைகள் எல்லாம் ஆளும்படிக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா ஆளுமை நமக்குள் வைக்கப்பட்டிருக்கு. சோ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சோ இட் இஸ் a gift, it is a gift from God. அதற்காக தான் தேவன் நம்மளை முன்குறித்தாரு. சோ நான் ஒரு கணவன் மனைவியாக இணைவது தேவனுடைய ஜீவனை, அந்த ஜீவன்ல இருக்கிற உறவை, அந்த ப்ரீடிஸ்டைன்டு லைஃப் ஸ்டைல. அப்போ நீங்கள் உங்க குழந்தை இந்த பூமிக்கு வர்றது என்னவா, இட் இஸ் a son of God, it is a daughter of God. வசனம் இப்படி சொல்லுது, என்னது, பூமியானது குமாரர்கள் வெளிப்படும்படிக்கு ஏகமாய் தவித்து காத்திருக்கான். இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் குமாரர்கள் வெளிப்படல. ஆனா நீங்க தான் குமாரன் குமாரத்திகள். இன்னைக்கு நீங்க பெற்றெடுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. சோ நீங்க அதை நம்புங்க. இட் இஸ் a gift from God. இது யாரு? நான் கையில் வைத்திருப்பது தேவகுமாரன், நான் கையில் வைத்திருப்பது தேவ குமாரத்தி. நான் இனி குழந்தையே இல்லையா, குழந்தை வரப்போகுது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொல்லுங்க, என் கையில் வரப்போகுது தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தியை நான் சுமக்க போகிறேன். பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெற பண்ணுகிறவர், அவரே சொல்றாரு, கர்த்தரே சொல்லுகிறாரு, பெற பண்ணுகிறவராகிய. ஏன்னா அவர் மூலமா தான் கொடுக்கப்படுகிறது. அவரே என்ன சொல்றாரு, நான் தான் பிறக்க செய்ய போகிறேன், அதை நான் தடுப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தபடியாவே நீங்க பாருங்க, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு என்று உன் தேவன் சொல்லுகிறார். நீங்க இதை பார்க்கிற உங்களுடைய தேவன் சொல்லுகிறார். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கான வெளிச்சங்கள் உங்கள் இருதயத்தில் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென். சோ வசனம் வந்து இப்படி சொல்லுது, எப்படின்னா, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. சோ அவர் தான் பெற செய்கிறவர். சோ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்க நிச்சயமாக குழந்தையை பெற்று எடுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. மாயை விலகுவதாக, ஐயோ என்னால குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்கிற மாயை விலகுவதாக. கணவன் மனைவியாக நீங்க இணைந்திருக்கிற ஒரு கோல், கிரேட்டஸ்ட் பிளானே தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் கொண்ட பிள்ளை, அதாவது ஜீவனை உடைய, தேவனுடைய பரலோக திட்டத்தை உடைய ஜீவனுடைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறதுக்கு தான் உங்களை தேவன் முன் குறித்திருக்கிறார். ஸோ அதை நான் நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் தேவன் என்னை பெறச் செய்கிறவர். தேவன் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் எங்களை பெறச் செய்கிறவர். அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, அல்ல அடுத்த பாட்டு சொல்லுது, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனும். இந்த நேரத்தில்
நேரத்துல நீங்க டெலிவரி டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சீவா இருக்கீங்களா, ஐயோ நான் எப்படி எனக்கு கன்சீவாக எப்படி நான் குழந்தைய பெற்றெடுக்க போறனோ அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, கன்சீவே ஆயிட்டீங்கங்க. உங்க டெலிவரியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க எளிதாய் போய் குழந்தையை பெற்று எடுப்பீர்கள், வழியே இல்லாம. ஏன்னா வழின்றது வந்து ஏவாளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சாபத்தின் வாழ்வுதான். ஆனா இயேசு சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி அந்த சாபத்தை முறியடித்தார். சோ வேதனை நீங்கி சுகமாயிரு. சோ வேதனை இன்றி நீங்க பிள்ளைகளை பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பாருங்க, எபிரேய ஸ்திரீகள், பலமுள்ள ஸ்திரீகள் நாங்கள் போகிறதுக்கு முன்னமே அவங்க பிரசக்கி வச்சுட்டாங்கன்றாங்க. இப்ப பாத்தீங்க, அவர்கள் அந்த நேரத்துல எப்படி இருந்தாங்க? அடிமை பெண்களாக இருந்தாங்க, அடிமைகளா இருந்த ஸ்திரீகளுக்குள்ளே அவ்வளவு பலமா இருக்குன்னா, இன்னைக்கு நீங்களாம் சுதந்திரவாளிகள், நம்மளாம் சுதந்திரவாளிகள். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பலன் இருக்கு. சோ உங்க பிரெக்னன்சி டைமை குறிச்சு பயப்படாதீங்க, திகில் அடையாதீங்க. அவர் பிரசவிக்க செய்கிறவர். ஐ ஸ்பீக் அ நார்மல் டெலிவரி. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நீங்க கன்சீவா இருக்கிறீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக பேசுறேன் உங்க மேல. என்ன சொல்றது, லேபர் பெயின், there is no pain. அது ஒரு சிம்டம் தான் உங்களுக்கு வரும். அது நாம நீங்க விரும்பினார்களான எங்களுடைய ஜீவ வாசனை அந்த இதுல போய் நோ பெயின் ஒன்லி கெயின்ற அந்த மெசேஜ் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ வழி இல்லாம நீங்க குழந்தைய பிறப்பீங்க, ஒரு வழி வரும். ஏதோ ஒன்று நம்ம பாடியில ஒரு சேஞ்ச் நடக்குதுன்றதுக்கான சிம்டம்ஸா இருக்குமே ஒழிய அது கோர வழியாக உங்களுக்கு நிச்சயமாக வராது. நீங்க சாட்சி வந்து சொல்லுவீங்க, வழியே இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக சுகப்பிரசவத்துல நீங்க குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால். டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு சிசேரியன் தான், அதுதான் இதுதான்னு. ஆனா நீங்க பேசுங்க, நான் சுகப்பிரசவத்திலே வழி இல்லாமல் குழந்தையை பெற்று எடுப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அடுத்தவங்க பக்கத்துல சொந்தம் பந்தம், ஏன் கூட பிறந்தவங்க கூட சொல்லலாம், நீ வந்து உனக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறப்பை தடுப்பேனோ என்கிற. நீங்க யாரெல்லாம் இப்படி பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையால நாங்க சொல்றோம், உங்களை அடைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. ஏன்னா அவர் திறந்தாதான், அவருடைய வார்த்தை சொன்னதான், அது வெறுமனையா திரும்புறது இல்லைன்றது கர்த்தருடைய வசனம் விளக்கமா சொல்லுது, வெளிச்சமா சொல்லுது. அந்த வெளிச்சத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க உங்களுக்கும் கர்ப்பத்தின் கனி கண்டிப்பா கர்த்தரால் வரும். அதையே விசுவாசிங்க, அதையே தியானம் பண்ணுங்க, வார்த்தையை விட்டு விலகாம இருங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு நடக்கும். ஆமென், ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிறைய டைம்ல கணவன் மனைவியா நம்ம லைஃப்பை நம்ம பிளஸ் பண்றது இல்லை. நம்ம சும்மா கிண்டலுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை கோபத்துல சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆமாம் இவளை கட்டினதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஸோ இவரை கல்யாணம் பண்ணதுக்கு நாங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னு பேசியிருக்கலாம். இல்லைன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படியா இருக்கலாம், என்ன கல்லாமல் அவ்வளோ பிள்ளைன்னா, இப்படி நம்மள லைஃப்பை பற்றி தப்பா நிறைய விஷயங்கள் அது விளையாட்டாக பேசியிருப்போம், கோபத்தில் பேசியிருப்போம். ஆனால் நம்ம ஒரு காரியம் பேசணும், கணவன் மனைவியா நீங்க இணைந்து கைகோர்த்து உங்க வாழ்க்கையை நீங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும். உங்க ஒருவருக்கொருவர் நீங்க உங்களை வாழ்த்தணும். வாழ்த்துறதுல தான் ஆரம்பமே இருக்கு இல்லையா? ஸோ ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். வாழ்த்தும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் துள்ளுவார். இப்போ இதை தான் நம்ம செய்ய போறோம். நீங்க கணவன் மனைவியாக இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, பக்கத்துல இருப்பீங்கன்னா இப்ப செய்யுங்க. இல்லை நீங்க தனித்து இருப்பீங்கன்னா ஆவியில் இப்ப செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்க கணவன் மனைவி வந்த உடனே கை கோர்த்து ஜெபம் செய்யுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனாக இருக்கும். ஜெபம் செய்ய போறது இல்லை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம் கைகளை கோர்த்து ஐ டு ஐ பாருங்க. பார்த்துட்டு ஹவு யூ ஆர் பிளஸ்ட், என் வாழ்க்கையில நீ வந்ததுனால நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வார்த்தைகளா நீங்க சொல்லுங்க. ஆரம்பம் கொஞ்சம் 2 வார்த்தை வரும். ஆனா நீங்க டெய்லி சொல்ல நீங்க அதை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அவங்க எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த சூழ்நிலையில அவங்க வந்தாங்க, அப்படி நீங்க நினைக்கும் போதெல்லாம் நீங்க அவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க பிளஸ் பண்ண உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். செய்யலாமா? இப்ப எங்க வீட்டுக்காரர் செய்வார். என் வாழ்க்கையில நீங்க வந்தது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், சம்பாஷணை பண்றதுக்கு, சமாதானத்தின் வழியாய் என்னோடு இணைந்ததற்கு நானே பெரிய ஆசீர்வாதமாயிருக்கேன். ஆமென். ஆமாம். ஸோ ஐ எம் ஸோ பிளஸ்ட். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் கர்த்தரை ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துறேன். பல சூழ்நிலைகள், பல இக்கட்டுக்கள் எப்படி ஆகுன்றதுல தாண்டி தேவனால் இணைக்கப்பட்டோன்ற
ஏன்னா எதிர்மறை பேச்சுக்கள் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலையும் என் கூடயே இருப்பீங்க. நான் துவண்டு போன டைம்லையும் அதை என்ன சொல்றது, என் கூட இருந்து பக்கபலமா, அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், இல்லை நான் லைஃப் வாழ்க்கை முறையா இருக்கலாம், எல்லா டைம்லையும் என்னோட பேக் போனா இருக்கீங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். யூ ஆர் சோ பிளஸ்ட். எனக்கு நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கீங்க, இருப்பீங்க. ஆமென். ஐ லவ் யூ. ஆமென், ஆமென். ஸோ இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க அன்பு பெருகும். திருமண அதாவது காதலிக்கிறவங்க மாத்திரம் அல்ல, திருமண வாழ்க்கைக்குள்ளதான் என்ன சொல்றது, நிஜ காதல் உண்டு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து முடிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் உமது கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அப்பா நீர் எங்களை முன் அறிந்தீர். உங்க உறவுக்குள்ளிருந்து நீர் எங்களை வெளிப்படுத்தினீர் அப்பா. எங்களை அப்பா கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே நாங்கள் விசேஷமா உங்க அந்த அந்த அனாதி தீர்மானத்திற்குள்ள நீங்க எங்களை பொக்கிஷ சாலைக்குள்ள இருந்து எங்களை வெளிப்படுத்துனீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கு வாழ்க்கை தந்தை முன் அறிந்த அப்பா, எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வர நீர் முன் அறிந்த எங்க தாய் தகப்பனே, இந்த நேரத்துல நாங்க பிளஸ் பண்றோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் உயிரோடு இருக்கலாம், உயிரோடு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க மூலியமாக தான் கர்த்தாவே நாங்கள் இந்த பூமிக்கு வந்தோம். அதற்காக நாங்க உங்களை பிளஸ் பண்றோம் டாடி. அப்பா, எங்களோடு கூட பிறந்த உடன் பிறப்புக்களை நாங்க பிளஸ் பண்றோம் தகப்பனே. எங்க திருமணத்தை எங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்த அப்பா தகப்பனே, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எல்லாரும் அவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்குவதாக, கர்ப்ப பைகள் இருக்கிற கட்டிகள் மறைவதாக, நீர்க்குவளைகள் மறைவதாக தகப்பனே. அப்பா, விந்தணுக்கள் அப்பா உயிர் பெறுவதாக தகப்பனே, பலன் அடைவதாக தகப்பனே. உந்து சக்தியாகிய நீர் உயிரோட்டத்தை உயிரடைய செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, தாமதமாகி கொண்டிருக்கிற திருமண பேச்சுக்கள், திருமண காரியங்கள் அப்பா தகப்பனே, வாலிப பிள்ளைகளுக்கும் மகள்களுக்கும் மகன்களுக்கும் விரைவில் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் நீங்கி அவரவர் தன் தகப்பனே இணைப்பை அப்பா தகப்பனே ஏற்ற நேரத்தில் நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.